கொஞ்சம் பண்புடனே உட்காருங்க 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 இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா அம்மாமார்களே உங்க ஆரவார பெற்றிகளை பாட்டுகளே பாதையை விட்டு விலகி நீங்க பண்புடனே உட்காருங்க இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா பார்க்க வந்தீங்களா நீங்க ஓடோடியா வந்தீங்களா தண்ணி சாப்பிட்டு அலம்பல் பண்ணாதீங்கப்பா சொல்றத கேளுங்க அந்த பழக்கமே இருக்க கூடாது எனக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை எப்ப இருந்து எப்படி நான் அடியோட விட்டுட்டேன் என்னண்ணே என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன் இனிமேல் சொல்ல என்ன அடிங்கிற கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னது பொண்டாட்டி தான் சப்பு சப்புன்னு இப்ப அப்படி அவன் சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா நான் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன் சவுண்டே சப்பு சப்புன்னு தான் இருக்குது அடி அப்படியே அடிக்கிறது தண்ணியை தான் போட்டு போட்டு தகராறு பண்ணாதீங்க தண்ணியை போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க கொட்டாய் விட்டால் போய் ஆகாதீங்க பாவம் விட்டாதீங்க அன்பார்ந்த பெரியவர்களே அன்பைக்குரிய தாய்மார்களே பண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே காக்கும் தட்டையாகிய காக்கி தட்டையாக இருந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே உள்ளூர் விருந்தாளிகளே வெளியூர் பங்காளிகளே படித்த இளைஞர்களே படிக்காத மேதைகள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்பானும் நடந்து கொண்டிருக்கும் விழா குழுக்களுக்கும் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவர்களை வரவேற்று ஆரம்பிச்ச கொஞ்ச நேரம் தான் ஆகுது கிளம்பி வர்றாங்க வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை காசு கொடுக்குற மகாராஜா நீங்க அதை வாங்கி நடிக்கிற நடிகர்கள் நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நாங்க நடிக்க காத்திருக்கோம் இப்படியே அது வெந்துருவோம் போல இருக்கு அடே இதாவது ஒரே நோக்கத்தோடு இந்த நாடகத்தை வைத்த நல் உள்ளங்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளாலே வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடகம் வைக்க போய் தான் நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு பிழைப்பு ஓடிக்கிட்டு நீங்க நாடகம் வைக்காம போயிட்டீங்க எங்க போல ரொம்ப மோசமா போயிடும் அதிகமா நாடகம் கேட்டு வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் சரி மாசம் 30 நாடகம் அதிகமா வேணாம் அவங்க காசு நம்மளுக்கு இருக்கியா வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வச்சா போதும் அதிகமா வேண்டாம் மாசம் 30 நாடகம் அதிகமா வேணாம் அதிகமா கார்த்திகை மறுநாள் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க ஏன் குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம் இருக்கேன் என்னடா சொல்ற ஆமாண்ணே என்ன குடும்பம் எந்த என் குடும்பத்தோட தான் ஒரு உன் குடும்பத்தோட போன என் முன்னாடி என்னை விளக்கு மாத்திர அடிக்காது அதனால வந்தவங்களை வரவேற்றுட்டு மற்ற வேலையை பார்ப்போம் ஆமா நம்மள கண்கள்
மழையில் சேர்ந்து விட்டா மடத்து நினைத்து வரும் பாடலாத்திற்கு வந்த காலம் பாரு நம்ம விக்கிற காலே அந்த பயக்காலே நம்ம ஒரு நடுவாடி நிற்கிறடி ஐயோ நடுதல் நம்மள கண்டி சொக்குறடி தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா ஆயிரம் அடியெடுத்து கொடுப்பாரு ஆயிரம் மாட்டுக்கவர் அடியெடுத்து கொடுப்பாரே சிங்காரம்மனுக்கு சித்திரையில் வடம் கொடுத்தார் கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தா சங்கீத படிக்கட்டையில் அவங்க விக்கிற காளி நம்ம ஒரு நடுவாடி நிற்கிறடி நடுதல் நம்மள சொக்குறடி 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 ஆயா பாய கொடுக்கிட்டு எங்க போற இங்க வாத்தா இங்க உட்கார்த்தா நானே மேடம் இங்க இருக்கு நீ கோயிலுக்கு போறீங்க சாமி விட்டு படுத்து தூங்குறதுக்கு இங்க வா இங்க வரிச்சுக்கிட்டு நீங்க உட்கார் முன்னாடி இடம் நல்லா தானே இருக்கு எல்லா ஆளுகளும் அங்கேயே போயிட்டாக்க நாங்க யாரை பார்த்தா நடிக்கிறது ஆமா பயமா இருக்கும்ல எங்களுக்கு தனியா இருக்க பயமா இருக்கு நானே வீட்டுல தனியா பயப்பட இந்த குச்சி எது போட்டு வச்சிருக்காங்க எதனால? உட்காருங்க. எங்களுக்கே வந்தோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்னன்னு? அங்க வார அங்க ஒன்னே ஒரு அண்ணே பிள்ளையும் பாயும் சேர்ந்தே தூக்கிட்டு வர்றாரு பாயை விரிக்கிற போதெல்லாம் பிள்ளைய போட்டு விரிச்சிடாத நீ பாட்டுக்கு மாத்தி எதுவும் விரிச்சிடாத வாங்க அப்படி வாங்க உட்காருங்க ஹாப்பி பர்த்டே டு யூ வாங்க இங்க பாரு இவ்வளவு ஐயா பாரு எவ்வளவு கூலிங்கா இருக்கும் போல இருக்கு ஹாட்டா சாப்பிட்டதுக்கு கூலிங்கா இருக்கிறதுக்கு ஜோதியா இருக்கும் காலையில எந்திரிக்கும் போதுதான் தெரியும் வெள்ளை சட்டையெல்லாம் எப்படி இருக்கணும் எண்ணகரத்தில் புனகரமாக விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா கீழ்குடி கிராமத்தில் அமைந்து அருள்பால் தோறும் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ வைரவமூர்த்தி ஆலய வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக வருக புரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி 23/5/2024 வியாழக்கிழமை மேற்படி கோயில்பாக அமைந்துள்ள சிங்கார மின்வெளி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் திருப்பமாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தரக்கிரையர் தாளையர் வெற்றி முரசு கொண்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பு சேவேந்தன் திண்டுக்கல்லை சேர்ந்த ஆர்மை மாமா ஜி.வி. செங்குட்டோன் அவர்கள் இவர்கள் மணியிலே வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்திருக்கிறார். அடுத்தபடியாக குயிலின் குரலவியம் நடிப்பரசி புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏ அனிதா அவர்கள் இவர்கள் மணியிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்திருக்கிறார். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அருமை மாமா நாரதர் மாமா வேலப்பட்டு மாமா நாரதர் எனக்கு மாமா அவர் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி தர இருக்காரு அருமாதை அவன் கல்யாணம் அருமை மாமா மேலப்பட்டுவை சேர்ந்த அஜித்குமார் மாமா அவர்கள் இவரங்க மணியிலே நாரதர் மாமாவாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அருமணிய கலையரசு தேனிசை தென்றல் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்பு தம்பி எஸ்.என். ஐயப்பன் அவர்கள் இவரங்க மணியிலே அருமைமா அன்பின் பாட்டு பார் முழுவதும் மனித கூல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பார் முழுவதும் மனித கூல பண்புதனை விதைத்து தம்பி சரி பாட்டுன்னா அப்படித்தான் இருக்கணும் எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பழைய பாட்டு ஆமா இப்போ வந்து என் பாட்டு போட்டிருக்காங்க ஒரு வார்டு கூட விளங்கவே இல்லை எப்படி எப்படி முடியுது மதுரை நாடகம் முடிச்சு மாடுதாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தேன் பிச்சை எடுக்கிறேக்கா ஆனா பஸ் ஏறி புதுக்கோட்டை வர்றது ஐயா முதல்ல ஒரு பஸ்ல ஏறினல்ல ஏறினோட போட்டாம்பாரு ஒரு பாட்டு அப்படி என்ன பாட்டு என்னமோ ஏதோ அப்படின்னு நான் வண்டி ஓட்டு கீழே இருக்கீங்க இதே பாட்டுக்கு என்னமோ ஏதோன்னு எதிராக கொண்டே சாத்தினாலும் சாத்திடுவேன் இறங்கடா இறங்கிட்டு அடுத்த பஸ்ல ஏறினல்ல அதே போட்டாம்பாரு பாட்டு புசுரே போகுது சரி இதுல ஏறினா நம்ம புசுறு போயிடும் இறங்கடான்னு இறங்கிட்டு இறங்கி அடுத்த பஸ்ல படியில காலை வச்சேன் அவன் போட்டான் பாரு பாட்டு எப்படி ஐயோ அப்படின்னா என்னடா ஏறணும்யா என்னடா தருத்திரியம் முடிக்கிற மாதிரியே பாட்டு போடுறாங்களே இது சுத்தப்பட்டு வராது
அடுத்து கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டேன். ஆ. ரேடியோ சட்டி மை சட்டி எதுவுமே இல்ல. நான் பாட்டுக்கு ஏறி உட்காந்து நல்லா நிம்மதியா தூங்கிட்டேன். சரி. நானே நாடகத்துக்கு போயிட்டு வந்து படுத்து கிடக்குறேன். என்னை ஒருத்தர் வந்து எழுப்புறேன் பாத்துக்க. எப்படி எங்களை தட்டிக்கிட்டு எழுப்புறேன் பாரு. இப்படி தோல்ல தட்டி எழுப்பலாம். தம்பி இந்த பஸ் எத்தனை மணிக்கு பா கிளம்பும்னு அவன் தட்டி எழுப்பின இடத்த கேளு. தம்பி இது எப்ப கிளம்பும்னா எங்கடா அடிச்சுக்கிட்டு இது எப்ப கிளம்பும் இருக்க கிளம்பிடுச்சா? எங்க கிளம்புறது? அதை அடிச்சு அடியில உசுறு போயிரும் போல இருக்குப்பா. ஆமா சரி நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன். வாங்கி பக்கம் தான் பார்த்தேன். அருமையான செய்தி. பஸ் நேருக்கு நேரா மோதி முன்னாடி சீட்ல இருந்த 30 பேரும் குளோஸ் சொன்னாங்க. நீங்க போட்ட பாட்டும் சரியில்லை, உட்கார்ந்து இருக்க இடமும் சரியில்லை. பின்னாடி போனாலும் பின்னாடி போயிட்டேன். பின்னாடி போய் பேப்பரை பின்னாடி தான் திரும்பி பார்த்தேன். அதை விட அருமையான செய்தி. நின்று இருந்த பஸ்ல பின்னாடி ஒண்ணு வந்து குத்தி பின்னாடி இருந்த 20 குளோஸ் சொன்னாங்க. இந்த பஸ் அப்படி இறங்குடா. இறங்கிட்டேன் நான். இறங்கி பேசாம பொடிநடியா வந்து சேர்ந்துட்டேன். ஊர் வந்து சேர்ந்தாச்சு. அண்ணே பஸ்ல டிரைவருக்கு கண்டக்டருக்கு என்ன வித்தியாசம்? டிரைவருக்கு கண்டக்டருக்கு ஒரே வித்தியாசம் தான். கண்டக்டர் தனித்தனியா டிக்கெட் கொடுப்பாரு. டிரைவர் மனசு வச்சாருன்னு களி மொத்தமா கொடுத்துருவாரு. களி எல்லாம் போகணும். இலவசமா ஒரு வாரத்துக்கு கொடுக்குறாரு. அருமையான வாசிப்பு. அதற்கையாக பிறந்தவர் கோடி இருக்கமாறன் அன்பிற்கு மாசத்திற்கு முறையே அன்பு சகோதரர் அருமையான KS சைடு குத்து சந்திரன் அவர்கள் இவரக மணிகளை மிருதகப்பட்டு வழங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த அன்பனார் AK அருள் அவர்கள் இவரக மணிகளை ஆடுறோம். எங்களுக்கு தாய் மந்திமா உலகக்கூடிய தாளம். இந்த தாளத்தை சித்தம் கொடுப்பார் அருமை சித்தப்பு நீலகண்டன் அவர்கள் இவரக மணிகளை தாளம். அருமையான பக்க மேளங்கள். அண்ணே நம்மளாம் சீசன் நேரம் சம்பாதிச்சோமோ இல்லையா
ஆனா சந்திரனே நல்லா சம்பாதிச்சாரு. எப்படி என்ன ஒரு பஜனை கூட விடலையா? ஒரு நாளைக்கு 3 பஜனை, காலையில ஒரு பஜனை, மத்தியானம் ஒரு பஜனை, நிறைய அடி நொறுக்கி ரைட்டா எல்லா ஏரியாலையும் பஜனை இல்லை. நீ நல்லா காசு வசூல் பண்ணிட்டேனே, அது வரைக்கும் பாரு ஆண்டவன் நம்மளை சந்தோஷமா இருக்காரு. பாரு தேங்காய் முடிய ஆரஞ்சு பழம் சாப்பாடு சமைக்கிற ஆப்பிள் ஆரஞ்சு சமைக்க வேண்டியதே கிடையாது. என்னையா கருங்காலி மாலை போடுங்க, நம்ம குடும்பமே நல்லா டிவில எல்லாத்துலயும் விளம்பரம் வந்துட்டு இருக்கு. கருங்காலி மாலை, செங்காலி மாலை, வக்காளி மாலைன்னு சொல்லி இருக்கு. அடுத்த வருஷம் வரப்போகுது வக்காளி மாலைன்னு ஒண்ணு வரப்போகுது. என்ன பவானியா? அது ஏன் கேக்குற? பழனியில சாமியை கும்பிட்டு கீழே வந்து இறங்குறேன். ஒருத்தர் என்னைய கூப்பிட்டு, சாமி ஒரிஜினல் மாலை சாமி, கருங்காலி மாலை வெறும் 2000 ரூபாய் அப்படிங்க. சரி சரி ஒரிஜினல் மாலையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கி கழுத்துல மாட்டிட்டேன். ரொம்ப சீப்பா கொடுக்குறியா 2000 ரூபாய்க்கு சரி அப்படின்னு வாங்கி மாட்டிட்டியா? மாட்டிட்டு மண்டபத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தல, சரி மேல எல்லாம் பிசு பிசுன்னு இருந்துச்சு. ஏன் தண்ணி சரியில்லையா? என்னடா மேல எல்லாம் பிசு பிசுன்னு இருக்குன்னு பாக்குறேன். அது கருங்காலி மாலை இல்லையா? அப்புறம் என்ன? இந்த ஆட்டு புழுக்கை எல்லாம் ஒன்னா கோத்து கருங்காலி மாலை சொல்லி வித்துப்பிட்டு போயிட்டாங்க. ஆட்டு புழுக்கையவா? வெறும் ஆட்டு புழுக்கையா ஒன்னா கோத்து இதுதான் கருங்காலி மாலைன்னு சொல்லி வித்துப்பிட்டு போயிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளை ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. யாரு ஏமாத்துறாதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீட்டர் வேன் வச்சிருந்தேன் இந்த மாதிரி. ஆமா ஆமா. ஒருத்தன் சொன்ன, இந்த பட்டயத்தை மாட்டு உன் வண்டியில, வண்டி மேல வண்டி ஏறுமுடியா. அவன் சொன்ன மாதிரி கரெக்டா தான் ஏறிச்சு. காலையில அந்த பட்டயத்தை மாட்டினேன், சாயங்காலம் வண்டி சவாரி போச்சு. என் வண்டி மேல ஈச்சர் வண்டிக்காரன் விட்டு ஏத்துனா பாத்துக்க. வண்டி மேல வண்டி ஏறுமே அவன் சொன்னது சரியாதான் போச்சு. ஆமா, நல்ல பக்க மேளங்கள். அன்பு உள்ளங்களுக்கு பலமாறு நன்றி. அடுத்தபடியாக இங்க நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒளி மற்றும் மொழி அமைப்பு அருண் ஆடியோஸ் ஈச்சங்குடி